டெய்லர் என்பவர் 1911ஆம் ஆண்டு ஒரு மணிப்பொறியை தன் கையில் எடுத்ததின் விளைவுதான் இத்தனையும். ஒரு வேலையை அதன் கூறுகளாக உடைக்க முடிந்தால், மேலும் ஒவ்வொரு பகுதியையும் கண்காணித்து அளக்க முடிந்தால், அதை மேம்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த முடியும். அவர் அதை மேலாண்மை அறிவியல் என்று அழைத்தார். ஆனால் அவர் கருத்தில் கொள்ளாத ஒரு கோட்பாடு இருந்தது. அது உலகளவில் புகழ்பெற்ற, தவிர்க்கவும் முடியாத குறைந்து வரும் பலன்கள் என்ற பொருளியல் கொள்கை. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அப்பால் நீங்கள் குறைந்து வரும் பலன்களை சந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பொருளாதாரத்தில் மேலும் ஒரு கருத்தை பலர் நினைவில் கொள்வதில்லை. அதை எதிர்மறை பலன்களின் புள்ளி என்று அழைக்கின்றனர். ஒரு பஞ்சு தண்ணீரை உறிஞ்சுகிறது. நீங்கள் அதை அழுத்தினால் அது தண்ணீரை வெளியேற்றுகிறது. நீங்கள் அதை மேலும் அழுத்தினால் அதிலிருந்து மேலும் தண்ணீர் வெளியேறுகிறது ஒரு கட்டம் வரை. அதற்கப்பால் பஞ்சை அழுத்துவது மேலும் தண்ணீரை வெளியேற்றாது. அதை மேலும் அழுத்தினால் பஞ்சு சேதப்பட்டு போகிறது. இனி அதனால் தண்ணீரை சரியாக உறிஞ்சக்கூட முடியாது.